இன்னைக்கு நம்ம அம்மன் கோயில்ல விசேஷ பூஜைக்கா. அதான் மாமா சீக்கிரம் வெளியே வரணும்னு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம். இந்தா பிரசாதம். அடடே, வாங்க வாங்க. குடிக்க காஃபி டீ ஏதாவது எடுத்துட்டு வரவா? தப்பா எடுத்துக்காதீங்க, நாங்க அம்மனுக்கு விரதம் இருக்கிறோம். இந்தா அண்ணி பிரசாதம் எடுத்துக்கோங்க. வெற்றிக்காக அர்ச்சனை பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. சரி, அம்மா எப்படி இருக்காங்க யமுனா? ரெண்டு பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சுன்னு மனசு உடைஞ்சு போயிட்டாங்க. அம்மா கிட்ட என்ன சொல்லி சமாதானப்படுத்துறதுன்னே எங்களுக்கு தெரியல. வீட்டுல யார்கிட்டயும் என்ன பேசுறதுன்னு கூட தெரியாம அப்படியே கடுகு போட்டா சத்தம் கேக்குற மாதிரி இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. வெற்றி வெளியில வந்தாதான் அம்மா கொஞ்சம் தேறுவாங்க போல. நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாம் சீக்கிரமே சரியாயிடும். அட அம்மா, யமுனா கழுத்துல பாத்தியா? புதுசா என்னமோ இருக்கு. நமக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வம்பெல்லாம்? வா போலாம். மா இருமா, என்ன நீ? நம்ம யமுனா கழுத்துல புது தாலி இருக்கு. நம்ம யாரோ மாதிரி போனா நல்லாவா இருக்கும்? அதுவும் இல்லாம அவ சக்தி கூட பிறந்தவ வேற. ஏன் கூட பிறந்தவ மாதிரி இல்லையா? ஏன் யமுனா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல? நான் எதுக்கு உன்கிட்ட சொல்லணும்? வீணா பிரச்சனை பண்ண வேண்டாம்க்கா. ஏய், என்ன சக்தி தெரியாத மாதிரி கேக்குற? நீயாச்சும் ஒரு வார்த்தை எங்களை கூப்பிட்டுருக்கலாம்ல. நாங்க எதுக்கு உங்களை கூப்பிடணும்? என்னப்பா இது, ஆளாளுக்கு இப்படி நடிக்கிறீங்க? யமுனாக்கு 2வது கல்யாணம் முடிச்சிருக்கீங்க, புது தாலி வர கண்ணை பறிக்குது. யார் அந்த நம்பர் 2? ஏய், என்ன பேசிட்டு இருக்க? நான் எப்பவுமே கார்த்திகோட பொண்டாட்டிதான். நீ தேவையில்லாம அசிங்கமா பேசாத, அப்புறம் உன்னை உண்டு இல்லன்னு ஆக்கிடுவேன். ஏய், என்னடி என் பிள்ளைய அடிக்க வர? கையை நீட்டிக்கிட்டு எங்க அடி பாக்கலாம்? மா அட இருமா ஒரு நிமிஷம். முத கல்யாணத்துல கார்த்திக் தாலி கட்டினாரு, அதுதான் ஊருக்கே தெரியுமே. அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள என்ன தகராறோ அந்த தாலியை கழட்டி வீசி எறிஞ்சிட்டு வெறும் கழுத்தோட சுத்திட்டு தெரிஞ்ச. இப்ப புதுசா மஞ்ச கயிறோட பார்த்தா என்ன விசேஷம்னு 4 பேர் கேட்கதான் செய்வாங்க. பூஜா, இதோட நிறுத்திக்க. உன்ன மாதிரி எல்லாருமே சீப்பா இருப்பாங்கன்னு நினைக்காது. ஏன் இப்ப என்ன நான் புது தாலியோடைய தெரியுறேன்? கார்த்திக் சார் உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு யமுனாக்கா பயந்து போய் சாமி முன்னாடி நின்னு தாலி கட்டியிருக்கா. அதெல்லாம் புரிஞ்சுக்காம என்னெல்லாம பேசிக்கிட்டு இருக்க? என்ன முனா, சக்தி சொல்றதெல்லாம் உண்மையா? நினைச்சதும் தூக்கி கட்டிக்கிறதுக்கும் வேண்டான்னு சொல்லி தூக்கி எறியறதுக்கும் திரும்ப எடுத்து கட்டுறதுக்கும் அதுக்கு பேர் தான் தாலியா? பா, புடவைய மாத்திர மாதிரி இல்ல தாலிய மாத்திரீங்க. அத பத்தி நீ பேசாத. தாலிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்ததுனாலதான் இது இன்னும் என் கழுத்துல இருக்கு. அப்படின்னா கார்த்திக் கையில ஒண்ணு இருக்கு, அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கும் என் புருஷனுக்கு மட்டும் புரிஞ்சா போதும். ஆமாமா, ரொம்ப நெருக்கமா இருக்கிற புருஷன் பொண்டாட்டி தானே நீங்க. அப்புறம் இதுக்கு அவன் இன்னொருத்தைய கல்யாணம் பண்ண போறேன்னு சொன்னான். ஏய், என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? இத பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? நீ உன் புருஷனை என்ன லட்சத்துல நடத்துறன்னு ஊர் உலகத்துக்கே தெரியும். சூப்பர் சக்தி, நீயே ஒரு நல்ல பாயிண்ட் எடுத்து கொடுத்திருக்கியே. இங்க பாரு, நீ என்னதான் சொன்னாலும் நானும் அவனும் புருஷன் பொண்டாட்டியா தான் இருக்கும். நான் ஒன்னும் 10 தாலிய மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டு ஊருக்குள்ள ஒன்னும் அலைஞ்சிட்டு இல்ல. பார்த்தல, இது ரோஹித் கட்டின தாலி, நானே ஒன்னும் கட்டிக்கிட்டது இல்ல. இது கழுத்துல தொங்கிட்டா மட்டும் புருஷன் பொண்டாட்டின்னு அர்த்தமா என்ன? வேற என்ன ஆதாரம் வேணும் உனக்கு? ஒரே வீட்டுல தானே இருக்கோம். ஆத்தாக்காரி வீட்டுல போய் வாழ வெட்டியா ஒண்ணு இருக்கல. நீ பேசாத, அசிங்கமாயிட சொல்லிட்டேன். என்னடி அக்கா தங்கச்சி 2 பேரும் சேர்ந்து என் பொண்ணை திட்டிட்டு இருக்கீங்களா? இங்க பாருங்க, நாங்க எங்க அக்காவை பாத்துட்டு போறதுக்கு மட்டும்தான் வந்தோம்.
தேவையில்லாம பேசி பிரச்சனையாக்காதீங்க. இருந்தாலும் உனக்கு இவ்ளோ ஆகாதுடி. ஒருத்தி புருஷனை ஜெயிலுக்கு அனுப்பி விட்டுட்டு மேனா மினிக்க மின்னிக்கிட்டு சுத்துறா. இன்னொருத்தி புருஷன் தாலிய கழட்டி வச்சுட்டு அவளா வேற ஒரு தாலியை கட்டிட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. ஆனாலும் உங்களுக்கெல்லாம் பேச்சுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்லம்மா. எங்க குடும்பத்துல தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டேன். என் பொண்ணை பத்தி பேசிட்டு இருந்தா நான் அதை கேட்டுட்டு இருக்கணுமா? நான் பேசதான் செய்வேன். என்ன எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு பொறுமையா போனா 2 பேரும் ஓவரா துள்ளிட்டு இருக்கீங்க. இப்படிலாம் பேசுறதுக்கு நீங்க அனுபவிப்பீங்க. உங்களால செத்து போனாலே அந்த பொண்ணோட ஆவி அது உங்களை சும்மா விடாது. பார்க்க தானே போறோம். ஏய் போடி, சின்ன குழந்தை மாதிரி வந்து பூச்சாண்டி காமிச்சிட்டு இருக்க. மா நீ வாமா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். மா எதுக்குமா இந்த பயம்? நேத்து அந்த பிரியா பேய பார்த்தேன்லடி, அதுல இருந்து என்னால வெளியே வரவே முடியல. இது வரைக்கும் ஒரு வாய் தண்ணி இறங்கல, சாப்பாடும் இறங்கலடி. மத்தத்துக்கு இந்த துர்கா இல்ல, அவ வேற வந்து பயமுறுத்திட்டு இருக்கா. கண்டிப்பா ஆவி வந்து பழி வாங்கணும்னு சொல்றாடி. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. என்னம்மா அவ என்ன பேய்க்கு பியேவா? எதை எப்பப்ப பண்ணணும்னு அவளுக்கு தெரியுமா என்ன? போமா பேசாம போமா. எப்படி இப்படி பயம் இல்லாம சொல்ற? எனக்கு எவ்வளவு பயமா இருக்கு தெரியுமா? இங்க பாருமா, இது எல்லாமே அந்த சக்தியோட வேலைதான். பிரியாவை போட்டு தள்ளினது நான் தானு அவளுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவளால ப்ரூவ் பண்ண முடியாதுல்ல. அதனாலதான் இத போய் அவ தங்கச்சிக்காரி கிட்ட சொல்லியிருப்பா. துர்காவும் அத மனசுல வச்சுக்கிட்டு இதெல்லாம் உன்கிட்ட சொல்லிட்டு போறா. இதெல்லாம் ஒரு மேட்டர்னு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதம்மா. போ. ஐயோ நீ என் கூட வாடி. வா, நான் சொல்றேன். வாடி வா. வாடி வா, சீக்கிரம் வா. இங்க தாண்டி கதவை இப்படி இப்படின்னு தட்டுச்சு. திறந்து பார்த்தா யாருமே இல்லடி. அப்புறம் இந்த கதவு தட்டுச்சா ஒண்ணுமே புரியலடி. நான் திறக்கலான்னு போனேன்டி, டமார்னு சத்தம் கேட்டுச்சுடி. எனக்கு பயமா இருக்கு, நீ உள்ள வாயேன். தோ இந்த லைட் எல்லாம் வேற அணைஞ்சு அணைஞ்சு எரிஞ்சுதுடி. அப்படியே அந்த ஜன்னல் கிட்ட அந்த பிரியா பேய் சர்ருன்னு போயிட்டு சர்ருன்னு வருதுடி. அவ எப்படி அங்க நின்னா? ஏய் நிஜமாடி, அவ ஆவி அப்படிதான் நிப்பா. என்ன எதுக்குடி முறைச்சு பாக்குற? ஏய் அவ என்ன முறைச்சு பார்த்தா தெரியுமா? பார்க்க தானமா செஞ்சா, உன்னை எதுவும் பண்ணல. ஏய் கொலுசு சத்தம்லாம் கேட்டுச்சுடி. அப்படியே என் பக்கத்துல இருந்து கழுத்தெல்லாம் பிடிக்க வந்தாடி. நான் அப்படியே வெளியே ஓடி வந்துட்டேன். ஏ வாயேன், நீ வேணா வந்து பாரு. வாடி பூஜா வா சீக்கிரம். இங்க தாண்டி பார்த்தேன், இங்கதான். என்னடி சிரிக்கிற? சத்தியமா நான் பார்த்தேன்டி. மா பொய் சத்தியம் பண்ணாத, அப்புறம் நான் செத்துருவேன். அப்புறம் நானும் ஆவியா வந்து உன்னை முறைச்சு முறைச்சு பாப்பேன். போடி, நான் நிஜமா தாண்டி பார்த்தேன். சரி பேய்க்கு கால் இருக்கா? மா கால் இல்லாத பேய் எப்படிமா கொலுசு போடும்? அதுல சத்தம் எப்படி கேக்கும்? நீ என்ன பண்றனா, இன்னைக்கு நைட்டு பிரியா பேய் வரப்போ இந்த டவுட்டை மட்டும் கேட்டு கிளியர் பண்ணி வை. என்ன சரியா? பாய். ஐயோ இருடி, நானும் வந்துடுறேன். காணோம். இங்கதானே தெரிஞ்சா, காணுமே. ஐயோ கதை வேற தானே மூடுதே.
ஐயோ முருகா 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 முருகா. காணமே. ஐயோ இன்னைக்கு நான் அந்த பேய்கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டேன். உள்ள வச்சு பின்னி பெடல் எடுக்க போகுது. பூஜா வேற கூப்பிடணுமே. இந்த போன் எங்க வச்சேன்னு தெரியலையே. ஒருவேளை அவர் ரூம்ல வச்சுட்டேனோ? ஐயோ என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. ஏ பூஜா, பூஜா எங்கடி போன பூஜா? அம்மா ஒண்ணு சும்மாவே அம்மா ஒரு பயந்தாங்கோலி. இந்த துர்கா வேற பேய் பயத்தை வேற காமிச்சு விட்டா. பாவம் தூங்காம கொட்ட கொட்ட முழிச்சிட்டு இருப்பாங்க. அந்த சித்தர் சொன்ன மாதிரி பேய் பிசாசெல்லாம் ஒண்ணு கிடையாதுன்னு சொன்னா நம்பினா தானே? பயந்தவங்களுக்கு தான் பேய் பிசாசெல்லாம். பயப்படாதவங்களுக்கு அவங்களே பேய் அவங்களே பிசாசு. பரவாயில்ல, பேய்கிட்ட அடி வாங்கினாலும் பரவாயில்ல, எப்படியாவது கண்ணை மூடிட்டு ஓடிடலாம். ஐயோ பூஜா! ஐயோ வேண்டாம் வேண்டாம், என்ன விட்டுரு. ஐயோ உன்னை பூஜா தானே கொன்னா. அவளை போய் பயமுறுத்தாம என்ன ஏண்டி பயமுறுத்துற? நான் என்னடி பண்ண? நான் பாவம் இல்லையா? ஓ என்ன தொல்லை பண்ண சொல்லி பேய்க்கு டீல் வேற போடுறியா? அடச்சி நீயா? ஏண்டி நீ வேற இப்படி வந்து பயமுறுத்திட்டு இருக்க? நான் கூட அந்த பிரியா பேய் தான் அடிச்சு கொல்ல வந்துச்சோன்னு நினைச்சேன். ஏமா இப்படி பயந்து சாவுற? அது உன்னை கொல்லலாம் வேண்டாம், நீயே பயந்து செத்துருவா போல. இதுல அதுகிட்ட வேற என்ன பத்தின உண்மையெல்லாம் சொல்லிட்டு இருக்கியா? வா இன்னைக்கு அவ எப்படி வரான்னு பாக்கலாம். ஏய் நான் எதுக்குடி? மா ரெண்டு பேரும் சேர்ந்து தேடுவோமா? நம்ம கிட்ட சிக்கி அந்த பேய் சின்ன பின்னமா ஆக போகுது. வா வர இருடி. ஐயோ பூஜா, ஏ பூஜா என்னம்மா எங்கடி போற? மா அந்த பக்கம் எங்கேயாவது இருக்கான்னு பாத்துட்டு வருவோம். வா. நாளா வரல, நீ மட்டும் போ. சரி இங்கே இருந்து தொலை, நான் போய் பாத்துட்டு வரேன். இங்க அந்த பேய் வந்துச்சு, நான் பார்த்தேன். ஐயோ இங்க பார்த்தேனே நானு. பேய் 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 பேய். என்னாச்சுமா? மாமா மாமா எந்திரி. என்னாச்சு? என்னாச்சு? பேய் பார்த்தடி, பேய் பார்த்தடி. மா பேய் எல்லாம் இல்லம்மா, நான் தான் வந்திருக்கேன். இல்லடி நான் இப்ப பேய பார்த்தேன். என்ன கட்டை வச்சு அடிக்க வந்துச்சுடி. மா ஒரு 2 நாளா சரியா தூக்கம் இல்லாம இருக்கல்ல, போய் ரெஸ்ட் எடுப்போ, நல்லா தூங்கு போ. இல்லடி எனக்கு பயமா இருக்கு, நான் போகல. நீ வாமா. ஐயோ எனக்கு பயமா இருக்கு, விட மாட்டேங்கறாளே என்ன. ஐயோ ஏய் 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 ஏய். என்னம்மா? எனக்கு பயமா இருக்குடி. போ போ. ஐயோ ஒருவேளை அம்மா சொல்ற மாதிரி பிரியா உண்மையிலேயே பேயா சுத்துறாளோ? பாத்ரூம். ஐயோ ஐயோ முருகா 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 முருகா. பேயா பேய். இது வேற ஒண்ணு. என்னடி திருப்பதிக்கே லட்டா, திருநெல்வேலிக்கே அல்வா கொடுக்க ட்ரை பண்றியா? எங்க அம்மா மாதிரி நான் ஒன்னும் மயக்கெல்லாம் போட்டு விழ மாட்டேன். யார் நீ? நீ பிரியாவா? நீ பிரியாவா இருந்தா
யாரா இருந்தா எனக்கு என்ன? உன்னை ஒண்ணும் இல்லாம காணாம ஆக்கிடுவான் பாத்துக்கோ. சக்தி பேச்சு கேட்டுட்டு ஆடாம ஒழுங்கு மரியாதையா அந்த டிராமாவெல்லாம் ஏற கட்டிட்டு ஓடி போயிடு. கேட்க மாட்டேன்னு அடம் பிடிச்சான்னு வச்சுக்கோயேன், நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன் பாத்துக்கோ. ஏன்னா நான் ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட். பாக்குறியா பாக்குறியா பாக்குறியா? முருகா 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 முருகா. அம்மா அம்மா கதவு தரமா? அம்மா ஐயோ யாருன்னு தெரியலையே. யாரு? அம்மா அம்மா தொற. அட யாருன்னு சொல்லுங்க. அம்மா நான் தான் தொறமா. பிரியாவா? அம்மா பூஜா தொற. அடச்சி இருடி வரேன். நான் கண்ணால பாத்துட்டேம்மா. அந்த சக்தி ஏற்பாட்டுல யாரோ டிராமா பண்றாங்க நினைச்சேன்ல, அதெல்லாம் எதுவும் இல்ல. அவ பேய் தான். அந்த ரூம்ல செத்து கிடந்த மாதிரி படுத்திருக்காமா. நீ கொஞ்சம் வா. நான் வரல, நீ போடி. மா வா. ஏய் எனக்கு பயமா இருக்கு, போடி. ஐயோ போடி. மா ஒரு நிமிஷம் வா. ரோஹித், தண்ணி குடிக்க வந்தியா? ஆமா. தூக்கம் வரல உனக்கு? ஆமா வரல. ஏன்? இல்ல எனக்கும் வரலதான். வா என் ரூம்க்கு. ஹேய், உன் ரூம்க்கா? எதுக்கு? இல்ல இன்னைக்கு ஏன் ரூம்ல படுத்துக்கோ. நீ வா. ஹேய் நிஜமாவா சொல்ற? அட வா. வா வா. பூஜா கதவை தாப்பா போட்டுருவா. எஸ், ஜாலியா இருக்கு. ஆஹா, இப்பெல்லாம் நான் நினைச்சு கூட பார்த்ததே இல்லை பூஜா. இந்த நாளை நான் மறக்கவே மாட்டேன். லெவல் பூஜா. ஏதாவது ஸ்பெஷல் ஸ்ப்ரே அடிச்சிருக்கியா? வாசனை தூக்குது. அப்படியே 2 முழம் மல்லிப்பூ வச்சுதான் வச்சுக்க. நீ போட்டிருக்க புடவை ட்ரெஸ்ல பத்திரமா வைக்கணும் பூஜா. இன்னைக்கு ஸ்பெஷல் டே இல்ல? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. மல்லிப்பூ இல்லைன்னா பரவாயில்ல பூஜா. நேச்சுரலாவே உங்ககிட்ட செம்ம வாசனை இருக்கு. பவளமல்லியில இந்த பவளமல்லி ராத்திரி ஈர துணியில வச்சோன்னா அந்த இடமே ஒரு வாசம் வரும் பாரு. எனக்கு இப்போ அந்த மாதிரி இருக்கு பூஜா. எந்திரி முதல்ல, எந்திரி. கட்டை விட்டு முதல்ல கீழே இறங்கு. என்னாச்சு பூஜா? என்ன எதுக்கு அப்ப வர வச்ச? இவ்ளோ கடுப்பா அவரு? முதல்ல படுப்போ. அங்கே படுத்துனா ரூம்ல பெட்லயாச்சும் படுத்துட்டு இருக்கலாம். கூட்டிட்டு வந்து தரையில படுக்க வச்சிட்டாலு. ரோஹித், உன் நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குடா.